வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு அன்டிஸ்பியூட்டட் கிங் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா செக்மெண்ட்டில் யாரை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா S21 Ultra தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த S21 Ultraவோட நானும் பரத்தும் ஊருக்கு போயிருந்தோம். ஸோ ஊருக்கு போயிருக்கும்போது எந்த அளவுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது, அதாவது கேமரா வச்சு தான் நம்ம வந்து நம்மளோட மெமரிஸ் எல்லாம் கேப்சர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை எப்படி S21 Ultra கேப்சர் பண்ணியிருந்ததுங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஸோ பார்த்துட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுறீங்க. ஸோ S21 Ultra இன்றைக்கி ஒரு நல்ல லெஜெண்டரி ஃப்ளாக்ஷிப் ஃபோன் தானா, அதுவும் கேமரா சென்ட்ரிக் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் சொல்லலாமா அப்படிங்கிறதுக்கான தீர்ப்பையும் நீங்கள் தான் சொல்லி ஆகணும். ஸோ வீடியோ பார்த்துட்டு மறக்காம அந்த தீர்ப்பையும் சொல்லிடுங்க. போஸ் போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. Kadayam நல்லூர். ஓகே ஞாபகம் இருக்கு எனக்கு ஃபோட்டோஸ் நீ காமிச்சிருக்கேன். அதேதான் எப்படி இருக்குல்ல, செம்மையா இருக்கு. கிராமத்துக்கு கதை எடுக்க முன்னாடி வந்துடலாம்ல. கிராமத்துக்கு கதை எடுக்க கிராமத்துக்கு வர வேற எங்கடா வர முடியும்? அதுலடா இப்போதான் கிராமத்துக்கு கதை எடுக்கிறதுக்குலாம் நார்த் இந்தியா போயிடலாம். அப்படியா? நேராக ஊரை வந்து சேர்ந்தோம். ஸோ ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் நாங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெஸ்ஸாக ஏறி இறங்கணும். எல்லா இடத்துலையும் போய் சாப்பிட்டோம். ஸோ ஃபஸ்ட் டே வந்து நிறைய இடத்துக்கு சுத்தம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா ராம்நதி நோக்கி போகலாம் வச்சு, வேறு லெவல் லொக்கேஷன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அங்கே தான் போயிட்டு இருந்தோம். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வேறு லெவல் லொக்கேஷன் தான். அங்கே ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம், அதை நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. மதியானம் லஞ்ச் முடிச்சுட்டு என்ன பண்ணோம்னா 2 பேரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போனோம். வாசகிரி மலைன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஊர்லேருந்து ரொம்ப பக்கம். ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் பார்த்தோம். அங்கே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதையும் நான் இப்போ அப்படியே வரிசையாக அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்களா, இங்கேருந்து அடுத்து என்ன பண்ணலான்னு நினச்சோன்னா கரெக்டாக ஈவினிங் ஆக ஆரம்பிச்சிது. ஏன் நம்ம சிவசைலம் போக முடியாதா? போய் தான் பார்ப்போமே. ஏன்னா அங்கே வந்து சிவன் கோயில் சூப்பராக இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் லொக்கேஷன்னு சொல்லலாம். கோவிலே செம ஸ்பெஷல் ப்ரோஸ். ஸோ அங்கே நாங்கள் ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம். அதையும் நான் இப்போ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அது HDRல ப்ரொஃபஷனல் கேமரா தோத்து போயிடும். வர அநியாயம் பண்ணுறானுங்க இந்த சாம்சங் ஆப்பிள்லாம். கேமராக்கான மரியாதை புச்சுறவங்களால மாதிரி இருக்குங்க பேர். அப்படியே சூரியனை காட்டுறேன்.
ஸோ அன்றைக்கி பொழுது அப்படியே முடிஞ்சிருச்சு ப்ரோஸ். ஆனால் அடுத்த நாள் வந்து கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கணும். ஏன்னா 2 நாள் பிளானாக தான் போயிருந்தது. ஸோ அடுத்த நாள் வந்து இருக்கலையே அம்சமாக இருக்கணும்டா அப்படின்னு பிளான் பண்ணிட்டு நைட்டு தூங்கியாச்சு. தூங்கிட்டு காலங்கத்தால் பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்குலாம் எழுந்தாச்சு. 5:30 மணிக்கு வந்து நம்ம பதனி குடிக்க போனோம் அப்படின்ற முடிவோடு நானும் பரத்தும் எழுந்தோம். ஸோ எங்களுக்கு ஹெல்ப்பாக யார் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரவேல் சார் வந்தார். சுந்தரவேல் சார் வந்து ஊரில் ஸ்கூலில் வந்து ஹெச்எம்மாக இருக்காங்க. ஸோ அவங்க தான் கூப்பிட்டு போனாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபீல் தெரியுமா? ஏன்னா இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும், செம்ம டார்க் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு லைட் பொல்யூஷனே இருக்காது. வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் போகும்போது அந்த தனிமையை நீங்கள் உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போனது வந்து ஜனவரி டைமு, நல்ல பனி வேறு, செம்ம சில்லுன்னு இருந்தது. ஸ்டார்ஸ் எல்லாம் அப்படியே செம்ம கிளியராக விசிபிளாக இருந்தது. நீங்கள் கான்ஸ்டிலேஷன்ஸை அப்படியே பார்க்கலாம். ப்ரொஃபஷனல் கேமராவும் ட்ரைபாடும் இருந்ததுன்னா நம்ம வந்து யூனிவர்ஸ் அப்படியே மில்கி வே கேலக்ஸியை கூட ஃபோட்டோ எடுக்கலாம்னு மாதிரியான ஒரு ஃபீல் கிடச்சிது. சூப்பராக இருந்தது, ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. ஸோ எப்படி இருக்குது பாருங்களேன் அந்த இமேஜஸ்லாம். ஸோ எங்கள் பயணத்துக்கு உறுதுணையாக இருந்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுசுகி மேக்ஸ் 100R. ஸோ இந்த 2 ஸ்ட்ரோக் வண்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது வாங்கினது, கிட்டத்தட்ட 1995 வாங்கி இன்னைய வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல அம்சமான வண்டி. ஸோ எத்தனை பேருக்கு வந்து இந்த 2 ஸ்ட்ரோக் பைக்ஸ் ரொம்ப பிடிக்கும்? ஏன்னா RX 100, RX 135 சொல்லவே வேணாம், நிறைய பேர் அதுக்கு ஃபேன் பாய்ஸ் இருப்பீங்க. ஸோ இதில் தான் நாங்கள் சுற்றிட்டு இருந்தோம். மேக்ஸ் 100Rலையும் சரியான ஃபீல் ப்ரோ, ஒன் ஆஃப் த பெஸ்ட். அதில் தான் நாங்கள் அடுத்தடுத்து ஒவ்வொரு இடமா போயிட்டு இருந்தோம். தோரணமலைக்கு போகிறதா இருக்கட்டும், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதில் அப்படி தான் முருகர் கோயிலுக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்ல ஃபீல் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஊருக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காற்றை நம்ம சுவாசிக்கும் போதே நமக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஸோ போனதே முக்கியமாக எதுக்கு அப்படின்னு பார்த்தா பதனி குடிக்க தான் போயிருந்தோம். ஸோ போன இடத்துல நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு 1 லிட்டராவது குடிச்சிருப்பேன். ஸோ குடிச்சதுலேருந்து செம்ம திருப்தியாக இருந்தது, சரியான ஃபீலுன்னு சொல்லலாம். ஸோ பாடி வந்து செம்ம சில்லுன்னு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நாங்கள் கோவில் நோக்கி போக ஆரம்பித்தோமா, ஸோ அந்த ட்ராவலும் நல்லா தான் இருந்தது. லெவல்ல இருக்குடா டேய். ஸோ அந்த ட்ராவலையும் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, கிட்டத்தட்ட இந்த கோவிலில் வந்து 100 படி 100 படியில் 1000 படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ காலையில் ஒரு ஒர்க் அவுட் முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடையே தான் அங்கே போயிருந்தேன். பட் சொல்லவே வேணாம், வேறு லெவல் ஃபீல் கொடுத்துச்சு. மேலே ஏறும்போதே நமக்கு வந்து என்ன இருந்ததுன்னா, நீங்கள் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, ஏரியல் வியூவில் வந்து நம்ம ஒரு வில்லேஜை பார்த்தா, ஏன்னா ஏரியல் வியூவிலேருந்து நீங்கள் அடிக்கடி வந்து சிட்டி பார்த்துருப்பீங்க, நிறைய பில்டிங்ஸ் அங்கங்கே தெரியும், எங்கேயாவது 1-2 இடத்துல மரம் தெரியும். ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஏரியல் வியூவிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா இடமும் செம்ம க்ரீனாக இருக்கும், நிறைய வயக்காடு தெரியும். அதை தவிர வந்து அங்கங்கே சின்ன சின்ன மலைகள் இருக்கும், இதுக்கு நடுவில் அங்கங்கே செங்கசூளை வேறு இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு பெஸ்ட்டு ஃபீல் கொடுத்துச்சு. நீங்கள் அதெல்லாம் தான் இப்போ பார்க்க போகிறீங்க.
வேறு லெவலில் இருக்குல்ல, செம லொக்கேஷன். ஏறும்போதே செம ஃபீலு. ஸோ முருகரை பார்க்க இவ்வளோ தூரம் மேலே வரதே ஒரு சூப்பர் ஒர்க் அவுட்டாக இருக்குல்ல. அப்போ இந்த ஊரில் இருக்க மக்களை யோசிச்சு பாருங்களேன். டெய்லி காலையில் இது என்னோடய ரொட்டீனாக இருக்கும். நான் மேலே வருவேன், வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் என்னோடய டே டு டே டாஸ்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்கன்னா வேறு லெவல். மேலே போனதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மட்டும்தான் வந்திருப்போம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். பட் போகும்போதே வந்து நாங்கள் ஒரு சிலரெல்லாம் பார்த்தோம். மிஞ்சி போனால் மேலே என்ன ஒரு 20 பேர் இருப்பாங்களா அப்படின்னு போய் பார்த்தா 100 பேருக்கு மேலே இருந்தாங்க. அது மட்டுமா இல்லையே, நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போயிருந்தோம். நாங்கள் மேலே போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பேப்பரை பராக் பார்த்துட்டு இருக்கும்போது இன்னும் ஒரு 100 பேர் 150 பேர்னு வந்துட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா சுற்றுப்பத்தில் இருக்கிற நிறையா ஊரில் வீக்கெண்ட் ஆனால் அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் பாயிண்ட் இதுதானா, நேராக மேலே வர்றது, சாமியை கும்பிட்றது, அப்படியே திருப்தியாக குடும்பத்தோடு வந்து உட்காந்து நிம்மதியாக ஏதாவது பேசுகிறது, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து மீட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்பாட்டாக வேறு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த ஃபோட்டோ பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு. ஸோ சூப்பரான ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. ஸோ அடுத்து கீழே வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய குரங்கு பட்டாளம் வேறு, அதுங்களும் குடும்பமாக சுற்றிக்கிட்டு இருந்தது. நம்ம ஊரில் இருக்கிற ஒரு டாக்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே ஸ்பான்சர் பண்ணி 1000 படி கிட்டத்தட்ட கீழே இருந்து மேலே வரைக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாகவே சிமெண்ட்டில் இன்னும் ப்ராப்பராக கட்டி அதில் நடுவில் அங்கங்கே மண்டபம் வேறு இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து நல்ல மழை, பயங்கரமான மழை பெய்யுது, காத்தடிக்குதுன்னா கூட அங்கங்கே தங்கி போகிற மாதிரி சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் கிளாஸ் லொக்கேஷனு. யாராவது இங்கே கடையம் பக்கம்லாம் வந்தால் இங்கே மிஸ் பண்ணாமல் வந்துடணும். ஓ என்னையா இது இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குமா? அப்போ இங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து உட்காந்து ஒரு 5 நிமிஷம், ஏன் 5 நிமிஷம் வேணாம், ஒரு 1 hour அங்கே ரிலாக்ஸ்டாக உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தாலே மைண்ட் எவ்வளோ ஃப்ரீயாக ஃபீல் ஆகும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ எல்லோரும் சேர்ந்துலாம் இங்கே போனோன்னா வேறு லெவல் ஃபீலாக இருக்கும்ல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான லொக்கேஷனுக்கு ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தோன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கணும் சொல்லுங்கள்.